Please subscribe Sadhguru Sai Creations. காலையில் எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின் இருக்கும், மூட்டுக்கள் எல்லாம் வலி, ஃபிங்கர்ஸில் மெயினாக ஃபிங்கர்ஸில் குதிகால் வலி இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரியா ஃபேக்டர் நார்மலாக இருக்கும், நெகட்டிவ் தானே, அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ வலி இருக்குது? தைராய்டாக இருந்தாலும் சரி, லிவர் ப்ராப்ளமாக இருந்தாலும், கால்சியம் டிஃபிஷியன்சியாக இருந்தாலும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை ஆரியா ஃபேக்டர் இருக்குது, ரொமட்டாய்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த குடிக்கும்போதே நம்ம உடலில் அதிகமான ஆற்றல் வர்றது தெரியும், ஒரு டயர்ட்னஸ் குறையும், மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக நீங்கள் மெடிசன் ஃபார்மில் எடுத்துக்கிட்டே வாங்களேன், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. தூங்கி எழுந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் தெரியும் இல்லைங்களா? அதுதான், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எதனாலங்க காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு சோம்பல் இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, ஏன்டா எந்திரிக்கிறோம், இவ்வளோ நேரம் தூங்கணுமே, இப்போவும் தூங்காத மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எஸ்பெஷலி இது பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. காலையில் எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின் இருக்கும், மூட்டுக்கள் எல்லாம் வலி, ஃபிங்கர்ஸில் மெயினாக ஃபிங்கர்ஸில் குதிகால் வலி இருக்கும், எந்திரிச்சோடனே பெட்லேருந்து காலை தரையில் வைக்கவே முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எதனாலங்க இந்த காலையில் ஒரு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது அப்படின்னா, சில வகையான நமக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கும்போது, சத்து குறைபாடு உங்கள் உடலில் இருந்துச்சுன்னா காலையில் எந்திரிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியுங்க. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கலாம், ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ லிவரில் நமக்கு என்சைம்ஸில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ, லிவர் என்சைம்ஸ்லாம் அதிகமாக செக்ரேட் ஆகுது, எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதிகமாக இருந்தாலும் இந்த டயர்ட்னஸ் நமக்கு தெரியும். ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சோடனே சொல்வீங்க இல்லையா, வாய் கசப்பு இருக்குது அப்படின்ட்டு, வாமிட் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு லிவரில் பிரச்சனை இருந்தால் ஒரு டயர்ட்னஸ் தெரியுங்க. அதே மாதிரி விட்டமின் B12, கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் D டிஃபிஷியன்சி மற்றும் அயன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அனிமியான்னு சொல்கிற ஹீமோக்ளோபின் குறைபாடு, இந்த பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். எஸ்பெஷலி பெண்கள் ஒரு 40 இயர்ஸ் கிட்ட நீங்கள் இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக இது இருக்குங்க. அதே மாதிரி நான் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆரியா ஃபேக்டர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது முடக்குவாதம், சரவாங்கி அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. இது எதனால் நம்ம உடலில் இருக்குது? அதுவும் ஆரியா ஃபேக்டர் இருக்குன்னா, அதுவும் கொஞ்சம் குளிர்காலங்களெல்லாம் காலையில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அதிகமான ஒரு ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது இதற்கான சரியான சிகிச்சைகள் நம்ம என்ன எடுக்கலாம்? நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ சிஆர்பி டெஸ்ட் எடுத்து, அது கூட ஆர்ஏ பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா சிஆர்பி டெஸ்ட் எடுக்கணும், ஏஎஸ்ஓ டைட்டர் கண்டிப்பாக பார்க்கணுங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான உணவும் மூலிகைகளும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு ஆரியா ஃபேக்டர் நார்மலாக இருக்கும், நெகட்டிவ் தானே, அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ வலி இருக்குது, மூட்டுக்கல்லாம் அதிகமான வலி, சின்ன சின்ன ஜாயின்ஸில் கூட எனக்கு தாங்க முடியாத வலி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? காலையில் எந்திரிச்சோடனே ஓகேங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்களேன், ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வெளியில் வர முடியும். தைராய்டாக இருந்தாலும் சரி, லிவர் ப்ராப்ளமாக இருந்தாலும், கால்சியம் டிஃபிஷியன்சியாக இருந்தாலும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குடிக்கும்போதே நம்ம உடலில் அதிகமான ஆற்றல் வர்றது தெரியும், ஒரு டயர்ட்னஸ் குறையும், மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, என்ன டீ நம்ம குடிக்கலாம், இதில் என்னென்னலாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா எடுத்துக்கோங்க. இது அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறது அமுக்ரான் கிழங்கு தான். கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் உலர்த்தி நம்ம வச்சுருப்பாங்க. அது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பேசிக்காக ஒருத்தருக்கான ஒரு ஃபார்முலா நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் 200 கிராம் கூட எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ 100 கிராம் அஸ்வகந்தா எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 200 கிராம். 50 கிராம் அளவுக்கு கிராம்பு. ஸோ கிராம்பு அப்படின்னு சொல்லும்பொழுதே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வலிகளையும் உங்களுக்கு போகக்கூடியது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 50 கிராம் மிளகு, 100 கிராம் சுக்கு. ஸோ இது தாங்க, இந்த அளவுப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது சுக்குலாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து வச்சிடணும். ஸோ இது எல்லாமே நல்லா வெயிலில் உலர்த்தி நீங்கள் நம்ம வீட்லேயே டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காலையில் இந்த டீ குடிச்சு பாருங்களேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு, எப்போவுமே நம்ம டீ ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, கஷாயம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா பாயில் பண்ணி இதை கஷாயமாக எடுத்துக்கோங்க. ஸோ காலையிலேயே இதை குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இதனால் வேறு என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு போகும்னா, நம்ம பாடியில் பித்தம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, உடல் சோர்வுக்கு இதுவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதிகமான வாந்தி வர ஒரு உணர்வு, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை ஆரியர் ஃபேக்டர் இருக்குது, ரொமட்டாய்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு இது ஸ்பெஷலாக இருக்குங்க. இந்த டீயை காலையிலே எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஆரியர் ஃபேக்டர் இருக்கும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம், இந்த டீ குடிச்சிக்கோங்க. இதனோட வேறு என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இதுக்கு பேசிக்காக நம்ம லவங்காதி சூர்ணம், குறுந்தொட்டி சூர்ணம் 2 மெடிசனுமே பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வலிகளை போக்கக்கூடியது. அப்போ வலி இருக்குது, ஆரியர் ஃபேக்டர் இருக்குது, எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, முக்கியமாக ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மயஸ்தீனியா கிரேவிஸ், இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். 2-3 ஹவர்ஸ்க்கு அவங்களால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் காலையில் இந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும். ஸோ இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் இந்த 2 மெடிசன் நீங்கள் ஸ்பெஷலாக எடுத்துக்கலாம். குறுந்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நம்ம உடலில் நரம்புகளும் சரி, தசைகளும் சரி, மூட்டுக்கள்லையும் சரி, அப்போது நம்ம 7 உடற்தாதுக்களையும் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த குறுந்தொட்டி. இதை ரெகுலராக நீங்கள் மெடிசன் ஃபார்மில் எடுத்துக்கிட்டே வாங்களேன், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறையிறதுக்கு, பாடியில் இந்த டயர்ட்னஸ் குறையிறதுக்கு இந்த குறுந்தொட்டி சூர்ணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப லைட் ஃபுட்டாக இருக்கணும், ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது அந்த உணவு நீங்கள் இட்லியோ இல்லை இடியாப்பமோ இல்லை ஆவியில் வேக வைத்த உணவுகளை சீக்கிரமாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு உறக்கம் அப்படின்றது சரியான ஒரு உறக்கமாக இருக்கணும். ஸோ 7 to 8 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா தூங்குறீங்கனாலே காலையில் நமக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. இதில் முக்கியமாக விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு காலையில் இந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அப்போது இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? சீட்ஸ் ரொம்ப முக்கியம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதையும் எடுத்துக்கோங்க. ஸோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வழக்கமாக நம்ம எடுத்துக்கக்கூடியது தான். அதில் முக்கியமாக சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், பூசணி விதைகள், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். தவறாமல் தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் எடுத்துகிட்டு வாங்களேன். ஸோ அந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுலேயுமே ஸ்பெஷலாக எருக்கு தைலம் அப்படின்றது இருக்குது, அதாவது எருக்கன் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜாயிண்ட் பெயின், ஸ்டிஃப்னஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொன்ன இந்த டீயை குடிச்சிட்டு இந்த ஆயிலை ஜாயின்ஸில் எங்கெல்லாம் ரொம்ப பெயின் இருக்கோ, குதிகாலில் இருக்கா இல்லை மூட்டுக்கல்ல இருக்கா, அங்கே எல்லாமே இந்த எருக்கன் தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் குளிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு தூங்கும்போது கொஞ்சம் மஞ்சள், பனங்கற்கண்டு சேர்ந்த பாலும் குடிச்சுக்கோங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறையிறதுக்கும், காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் போய் மூட்டு வலிகள் எல்லாமே குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.